இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பிளெயின் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கான்றதை செக் பண்ண மறந்துட்டேன். மார்னிங் வந்துட்டு செக் பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, புதினா இல்லை, வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது. சரி, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிப்போம். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டேஸில் அரைச்சி வைப்பேன். அது என்னமோ காலி ஆயிடுச்சு, நான் செக் பண்ணாமே விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி மசாலாவும் காலி. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. அல்டிமேட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். அந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், எல்லா ரைஸுமே செய்யலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. இப்போ செய்கிற தக்காளி சாதத்துக்கு கூட ஒரு டீஸ்பூன் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். தக்காளி சாதம் வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி தம் போட்டாச்சு. இப்போ நம்ம கரண்டி விட்டு கிளறும் போது தண்ணி வராது, வெறும் நெய்யோ எண்ணெயோ கலந்த மாதிரி தான் வரும். அப்போ கரெக்டாக வந்து தம் போட்டாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான்.